கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த கால நேரத்தில் என் அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்காக தேவ வார்த்தையை ஜெபித்து கொண்டு வந்திருக்கிறேன். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்கிறது, சபை கூடி வருவதை விட்டுவிடாதிருங்கள். ஒரு மனிதன் ஒரு மனுஷை ரட்சிக்கப்பட்ட உடனே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவள் உடனே கர்த்தரை பின்பற்றி நடக்க வேண்டுமானால் சபையார் எல்லாரும் கூடி வரும்பொழுது, சபையார் எல்லாரும் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அங்கே பெரிய காரியங்களை செய்ய வருகிறார். கர்த்தர் அங்கே பெரிய காரியங்கள் செய்ய வல்லவராயிருக்கிறார். அதை நினைவு கூறுங்கள். சபையை கெடுப்பதற்கும் ஒருமனத்தை கெடுப்பதற்கும் பிசாசு தந்திரமாய் கிரை செய்து கொண்டிருக்கிறான். அதை புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு அநேக சபைகளிலே பிரிவினை வருகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, தயவு செய்து சபை கூடி வருவதை விட்டுவிடாதீர்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், உங்களான மேலான அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். ஒரு தேவ மனுஷனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அந்த அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். ஊழியர்காரர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். முதலாளிக்கு கீழ்ப்படியுங்கள். முரட்ட குணமுள்ள ஒரு மனிதனாக இருந்தாலும் உனக்கு எஜமானாக இருப்பான். அவனுக்கு கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கும் பொழுது கர்த்தர் வர வர உன்னை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். நாம் அவர்களோடு தர்க்கம் செய்வதனாலோ வாக்குவாதம் செய்வதனாலோ ஒரு நன்மையும் கிடைக்காது. அதற்கு தான் யாக்கோபு சொல்கிறார், கர்த்தருக்குள் அவர் பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். உங்கள் ஆத்துமாக்களுக்காக தேவ மனுஷர்கள் உத்தரவாதத்தோடு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். உங்களை வழிநடத்துறவர்களுக்காக உங்களை வழிநடத்துகிறவர்கள், அவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். எபிரேயர் 10:17 வசனம் சொல்கிறது, நீங்கள் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அநேக பொறுப்புள்ளவர்கள் அவர்கள் ஊழியக்காரர்கள். உங்கள் ஆத்மாக்களுக்காக கணக்கு கொடுக்க வேண்டும். நீங்கள் அவர்களுக்காக ஒருவர் பாரத்தில் ஒருவர் சுமந்து கொண்டு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். அதற்காக தான் கெஞ்சி மன்றாடி கேட்கிறேன். சத்ருவானவன் பிரிவினை உண்டாக்குறவன், அழிக்கிறவன், கொள்ளுகிறவனாயிருக்கிறான். ஆகையால் ஒருவருக்கொருவர் கலகத்தை மூட்டி விரோதங்களை மூட்டி நல்ல தேவ மனுஷனிடத்தில் பிரிக்கவும் அவன் மிகவும் தீவிரமாயிருக்கிறான். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையானால், புத்திசாலியானால், கர்த்தரை விட்டு நான் விலகவும் மாட்டேன், என்னை வழி நடத்துகிற போதகரை விட்டு விலக மாட்டேன், எனக்கு உதவி செய்கிற முதலாளியையும் கடிந்து கொள்ள மாட்டேன், விலக மாட்டேன், எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு என் தேவனுக்கு நான் தெரியப்படுத்துவேன் என்று சொல்லும் பொழுது உங்கள் இதயத்தில் தேவ சமாதானம் குடியிருக்கும். நீங்கள் விரும்புகிற காரியம் நடக்கும்.
சபையார் அன்னைக்கு ஊக்கமாக ஜெபித்தார்கள். சிறைச்சாலையில் கிடக்கிற பேதுருவை கர்த்தர் விடுதலை செய்தார். ஆகையால் இதைத்தான் செய்ய வேண்டும். சபை எப்பெல்லாம் கூடும் பொழுது உபவாச ஜபம் இருந்தாலும், இரவு ஜபம் இருந்தாலும், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருந்தாலும், மாலை ஆராதனை இருந்தாலும், நமக்குன்னு ஒரு சபை இருக்கிறது. அந்த சபை கூட்டி வருவதை விட்டு விடாதீர்கள். பவுல் அன்பாய் எச்சரிக்கிறார், விட்டு விடாதீர்கள். ஒரு பயங்கரமான மோசமான காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஜாக்கிரதையுள்ளவராய் புத்திசாலியாய் நடந்து, எனக்கு கர்த்தருடைய வார்த்தை இந்த காலை நேரத்தில் உணர்த்தினார். சபையை விட்டு விடாதீர்கள். சபை கூடி வருவதை விட்டு விடாதீர்கள். ஒரு நாள் சபை கூடி வருவதை விட்டதினால் எனக்கு எத்தனையோ அவமானங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள். என் எஜமானை எதிர்த்து பேசினேனே, எனக்கு மேலான அதிகாரி எதிர்த்து பேசினேனே, நான் மனம் மறந்திருக்கிறேன். எத்தனையோ நாட்கள் அவர்களுக்காக ஜெபித்து கொண்டே இருந்தேன். எப்பொழுது நான் ஒப்புரவானேனோ அன்னையிலிருந்து உண்மையான சமாதானம், உண்மையான சந்தோஷம் எனக்கு கிடைச்சது. அதிலிருந்து நான் தீர்மானித்தேன், எனக்கு மேலான இடத்தில் இருக்கிறவரை நான் கடிந்து கொள்ள மாட்டேன், எதிர்த்து பேச மாட்டேன். ஒரு முடிவு எடுத்தேன். கர்த்தர் இதுவரைக்கும் என்னை ஆசீர்வாதம் வைத்திருக்கிறான். நான் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், கூடுமானால் யாரோடு சமாதானமாக இருக்கும்படியாக சபை கூடி வருவதை விட்டுவிடாதபடிக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.